உபாசனை ஆகட்டும், அல்ல நம்ம செயல்முறை ஆகட்டும், செய்யற வேலையாகட்டும், இதெல்லாமே கரெக்டா தான் செய்யறோம். ஆனா நம்மளையும் தாண்டி ஏதோ ஒண்ணு நம்மளை தடுக்குது, அல்லது நெகட்டிவ் ஆகுது, அல்லது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு எண்ணம். ஆனா வேற வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஆனா வேற வேற ஃபார்ம்ல இருக்கு. ஆனா இருக்கு, ஆமாவா இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து அல்டிமேட் உபாசனா, அல்டிமேட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ சிவபுராணத்துல இந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி எடுத்துக்கங்க, சிவா, சக்தி, முருகர், விநாயகர், உங்க ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அந்த சிவபுராணம் படிக்கும் போது முதல்ல உருவானவர் யாரு? முருகன் தான் முதல்ல பிறந்தார். ஏன்னா இவங்க சிவசக்தியோட கல்யாணமே ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக வேண்டி இவங்க கல்யாணம் பண்ணி இவங்களோட சக்தி ரெண்டும் ஒன்றிணைந்து உருவானதான் முருகன். ரைட்டா? சோ முதல்ல வந்தது முருகன் தான், ரெண்டாவது தான் விநாயகர். விநாயகர் அப்படின்றது வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பூஜை பண்ணாலும் முதல் பூஜை அவருக்கு தான் அப்படிங்கிறதுனால அவர் தான் முதல் பிள்ளை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கணங்களின் அதிபதி அவரு. விநாயகர் வந்து கணங்களின் அதிபதி, முருகர் வந்து தேவர்களுக்கு சேனாதிபதி. இப்போ நீங்க புராணங்களை படிக்கும் போது சிம்பிளா ஒண்ணு கூட ஞாபகம் வச்சுக்கணும். சித்தர்கள் புராணங்கள் எல்லாத்துலயும் சொல்லி இருக்கிறது ஒண்ணுதான், அண்டத்தில் உள்ளது பிட்டத்து. இந்த தெய்வங்கள், இந்த தெய்வ சக்திகள், இதெல்லாம் வந்து காஸ்மோஸ், காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் வைப்ரேஷன், காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி, காஸ்மிக் லைட், காம்பினேஷன் ஆஃப் காஸ்மிக் லைட், combination of cosmic light, vibration, frequency and sound, everything together. So இங்க வந்துட்டு இப்ப புராண கதைக்கு வந்தோம் அப்படின்னா, நீங்க அந்த கதையை நல்லா பாத்தீங்கன்னா, கணபதி எப்பவுமே குடும்பத்தோடு இருப்பார், அவங்க அப்பா அம்மா கூட இருப்பார். மேக்சிமம் எந்த சீன் பார்த்தாலும் கணபதி வந்து இருப்பாருங்க அதிகமா. ஆனா முருகன் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரேரா தான் வருவார் ஃபேமிலிக்குள்ள. சிவனுக்கும் முருகனுக்கும் ஆகவே ஆகாது எப்பவுமே. ஆனா ரெண்டு பேருமே நல்லா தான் செய்வாங்க, ரெண்டு பேருமே நல்லதான் நினைக்கிறாங்க. ஆனா எப்பவுமே முருகனுக்கும் சிவனுக்கும் ஒத்து வராது, ஒன்னா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாரதர்னு ஒருத்தர் வந்தாரு, அவங்க ஒரு போட்டி வச்சாங்க. அப்புறம் போட்டியில விநாயகர், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணி போறேன் டைம் மிச்சம் பண்றதுக்காக. சோ விநாயகர் தான் ஜெயிச்சாரு. முருகர் வந்து அங்க இருந்து போச்சுட்டு ஒரு மலை மேல போய் பாண்டாரு. இந்த கதையெல்லாம் நீங்க காம்பினேஷனா பாருங்க. இதுல வந்து சிவன்கிறது யாரு? நம்ம என்ன சொல்றோம், சிவன் யாருப்பா? ஸ்டாட்டிக் எனர்ஜி, ரைட்டா? ஸ்டாட்டிக் எனர்ஜி, இவங்க வந்து டைனமிக் எனர்ஜி. இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜியும் டைனமிக் எனர்ஜியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததான் கனெக்டிக் எனர்ஜி. அந்த கனெக்டிக் எனர்ஜிலேயே வித்தியாசமான எனர்ஜி தான் கணபதி. நீங்க பயோ எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன், பயோ எலக்ட்ரிசிட்டியா, பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும். சோ இப்போ நீங்க இந்த சப்சக்ரா இதெல்லாம் படிக்கும் போது கணபதி அப்படின்றவர் நம்ம மூலாதாரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல கணங்களின் அதிபதி கணபதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முருகன் யாரு? அப்புறம் நீங்க சஷ்டி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, அவரு அசுரன் அழிக்க போனாரு,
சக்தி வேல் கொடுத்தாங்க. அந்த வேல் வச்சுதான் அவரு அசுரனை அழிச்சாரு. அப்புறம் குடி வந்துச்சு, சேவல் வந்துச்சு, என்னமோ கதையெல்லாம் சொல்றாங்க. பட் அது எல்லாமே கதைதான், தத்துவத்தை விளக்குறதுக்காக சொன்ன கதை. அதை நம்ம எப்படி விளங்கிக்கிறது, நமக்கு எப்படி புரியும்? இப்போ நம்ம உடம்புல யாரு, நம்ம உடம்புல என்னவா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்றது நம்ம தெரியணும். இங்க வந்துட்டு பாலா அப்படிங்கிறதும் முருகன்றதும் ஒண்ணு. பாலான்றது பெண் உருவம், முருகன்றது ஆண் உருவம், ரெண்டும் சேம் தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி கணபதி அப்படின்றதும் அம்பாலும் ஒண்ணு, சேம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால்தான் நீங்க எந்த பூஜையை ஆரம்பிச்சாலும் கணபதிக்கு தான் முதல் பூஜை, கடைசி பூஜையும் கணபதிக்கு தான். இப்போ நம்ம பாடியில பிசிக்கலா அல்லது நம்ம எப்படி அதை உணர்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சிவன் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டாட்டிக் எனர்ஜி, உங்களோட மைண்ட்ல, உங்களோட நம்ம பாடியில சாஸ்திராரத்துல இருக்கிறதா சொல்றோம். பீனியல் கிளாண்ட்ல அவர் வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி, அவர் இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்ண மாட்டார், ஒரே ஒரு நாள் தவிர. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் மூவ் பண்ணுவார், மற்ற இடத்துல மூவ் பண்ண மாட்டார். மற்ற இடத்துல மூவ் பண்ண வைக்கலாம், அதுக்கு சரியான பயிற்சிகள் எடுத்து மூவ் பண்ண வைக்கலாம். அப்போ இங்க சக்தி அப்படிங்கிறது நம்ம குண்டலினி சக்தி அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். சோ குண்டலினி சக்தி கூட தான் விநாயகர் பாதுகாப்பா இருக்காரு. குண்டலினி அப்படின்றத ஆதிசக்தின்னு வச்சுட்டீங்கன்னா, ஐ மீன் சக்தி அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் மூலாதாரத்துல 3 சுற்று சுத்தி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வாசல்ல விநாயகர் பாதுகாப்பா இருக்கார். இப்ப சிவன் வந்து ஏதோ ஒரு நாள் தான் அங்க போவார். போகும்போதுதான் விநாயகருக்கும் அவருக்கும் சண்டை வரும். ஸோ தலையை வெட்டிடுவாங்க. அப்புறம் விநாயகருக்கு ஆணை தலை வைப்பாங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பெரிய பெரிய தத்துவங்கள் இருக்கு. கதை ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு புரியறதுக்காக, நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக கதையா சொல்லி வச்சாங்க. ஆனா இது அத்தனையும் யோக சூத்திரம். ஆக்சுவலா நீங்க சிவராத்திரி அன்னைக்கு சும்மா கான்சென்ட்ரேஷனோட உட்கார்ந்து இருந்தீங்கனாலே உங்களோட சக்தி எனர்ஜி கீழே போகும். மற்ற நாள் எல்லாம் மேல போகும், உங்க ஞாபகங்கள் எல்லாம் மேல போகும். சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கீழே போகும். சோ அங்க போய் அந்த ஒரு அந்த மூலாதாரத்துல போய் முட்டி அந்த மூலாதாரத்தை ஓபன் பண்ணும் போதுதான், அதுதான் வந்து சிவனுக்கும் விநாயகருக்கும் நடக்கிற சண்டை. சோ அது ஓபன் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நீங்க எப்படி மீன் பண்ணுங்களேன், சண்டை அப்படிங்கிறத விட ஒரு திரை இருக்கு, அந்த திரைய வந்து ஓபன் பண்ணிட்டார் அப்படிங்கிறதா அந்த தலையை வெட்டுறது. அப்புறம் வெட்டினதுக்கு அப்புறம் சீர் கொடுத்துடும் இல்லையா. இப்ப வந்து ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணு போட்டு அந்த நம்ம காயத்துக்கெல்லாம் ஆத்திரம் இல்லையா, மருந்து கிண்டெல்லாம் போட்டு ஒரு சேப்பு கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் விநாயகருக்கு தலை வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குண்டலினி வந்து எந்திரிச்சிடும். இது வந்து அந்த கதை. இப்ப நம்ம முருகன் கதைக்கு வருவோம். முக்கியமா நம்ம வந்தது முருகன் கதைக்கு தான். இங்க வந்துட்டு முருகர் வந்து எப்பவுமே இந்த குடும்பத்தை விட்டு தூரமாவே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகர்னா யாரு? நல்லா யோசிங்க பார்க்கலாம். சக்தி நமக்குள்ளேயே இருக்குது, சிவா நமக்குள்ளேயே இருக்கிறாரு, விநாயகர் வெளியே போறதே கிடையாது, அவர் உட்கார்ந்து எடுத்துட்டு எந்திரிக்க மாட்டாரு. அப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களை தாண்டி வெளியே ஒரு விஷயம் போகுதுன்னா அது என்ன? நீங்க வந்துட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும் போதோ அல்லது தியானத்துல இருக்கும் போதோ, இந்த தியானத்துல ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல உங்களோட கான்சியஸ் வந்து வெளியே தான் இருக்கும். எங்கேயோ வெளியில இருந்தா நீங்க சிந்திக்கிற மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா ஒண்ணு ஆகாயத்தை பார்த்து சிந்திப்போம், அந்த மாதிரிதான் சிந்திப்போம் இல்லையா. அந்த கான்சியஸ் தான் முருகன் சக்தி. அவர் எப்பவுமே வெளியில
மட்டும்தான் எல்லாம் பண்ணுவார், உள்ள இருக்க மாட்டார். சரியா? சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தோட லைஃப்லயும் இப்போ யாரெல்லாம் ஸ்ரீவித்யா பண்ணிட்டு இருக்கீங்களோ நம்ம கிட்ட, அல்லது ஜென்ரலா நம்ம தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், நல்லது பண்றோம், உபாசனை பண்றோம், மந்திரம் பண்றோம், யந்திரம் வச்சிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ அத முழுசா தடுக்கிறதுக்காக டிசம்பர் 13 சத்ரு சம்ஹார யாகம், ஸ்ரீ சத்ரு சம்ஹார யாகம், சர்வ சத்ரு சம்ஹார யாகம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சிருக்கோம். சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய புக்கு. அந்த புக்கோட பேர் குமார தந்திரம்னு சொல்லுவாங்க. பழைய புக்கு, ரொம்ப பழைய புக்கு. அதுல அந்த குமார தந்திரத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதுல அதோட காம்பினேஷன், நிறைய மந்திரங்களோட காம்பினேஷன் அது ஆக்சுவலா ஒரு 6 வகையா பிரிஞ்சு வரும். கடைசியா இப்ப நம்ம கட்டு மந்திரம் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மந்திரம் தான், கொஞ்சம் வித்தியாசமா சேம் மந்திரம் தான். அது ஒரு 108 தடவை யாகம் பண்ணுவோம். இதுல நம்மளுக்கு என்னென்னலாம் ஆக்சுவலா கிடையாது, ஒரு 54 வரங்கள் நீங்க கேட்காமலே கிடைக்கும். இத முதல்ல பண்ணது அகத்தியர். பஞ்சஸ்ரீ அப்படிங்கிற இடத்துல அகத்தியரால் முருகனின் உத்தரவின் பேரில் அம்பாளின் பக்கத்தில் நடத்தப்பட்டது. இங்க பஞ்சஸ்ரீ அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, சிதம்பரம். சிதம்பரம் தான் பஞ்சஸ்ரீ ஆக்சுவலா. சோ அங்க இருக்கிற அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல அகத்தியரால் இந்த இது முதல்ல நடத்தப்பட்டது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அவரும் இந்த மந்திரத்தை இந்த குமார சமீகத்திலிருந்து தான் எடுத்திருக்காரு. குமார தந்திரா அந்த புக்ல இருந்தா எடுத்திருக்காரு. ஆனா நிறைய மந்திரங்கள் அவர் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில சுப்பிரமணிய மூல மந்திர திரிசதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மந்திரத்தை எடுத்து அதை பண்ணும்போதுதான் அவருக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்தது. ஆக்சுவலா இந்த மந்திரம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய காரியங்களுக்காக தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாட்டை காப்பாற்றணும், ஒரு ராஜாவை காப்பாற்றணும், அத ஒரு பெரும் கூட்டத்தை காப்பாற்றணும், அல்லது இப்ப ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு அவரு ஜெயிக்கணும், அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களுக்காக தான் அது பண்ணுவாங்க. பர்சனலா ரொம்ப சின்ன விஷயம், நம்மள இப்ப நான் நடத்துறேன் அப்படின்னா அது ஒரு சின்ன வட்டம் என்னை காப்பாத்துறது. அதுக்கு இவ்வளவு பெரிய மந்திரம் தேவையில்லை. அப்படிதான் குமார சமீதம் சொல்லியிருக்கு. சோ அத இந்த 54 வரங்கள் தானாவே கிடைக்கும். அது என்னென்ன, அல்லது அந்த 54 வரங்களை நம்ம வேண்டுதலா கேட்கணும் அந்த யாகம் பண்ணும்போது. ஒண்ணு என்ன சொல்றேன் எக்ஸ்பிளனேஷனுக்கு. நம்மளோட அனைத்து சங்கடங்களும் நம்மளுக்கு விளைகிற நவகிரகங்கள் 9 எந்த இடத்துல இருந்தாலும், எந்த திசை, எந்த புத்தி, எந்த அந்தகரணம் நடந்தாலும் நன்மை செய்ய, சகல விதமான தோஷங்களும் நம்மளை விட்டு போக, எல்லா விதமான வருத்தங்களும் நம்மளை விட்டு அகல, சகல விதமான துக்கங்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்க, சகல விதமான தாபங்கள், ஆசைகள் வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஏக்கம், அது எந்த வகையா ஏக்கமானாலும் இருக்கலாம், அது நிரந்தரமா தீர்ந்து நம்மளுக்கு சரியாக எந்த பாவங்களும் நம்மள நெருங்காமல் இருக்க, நம்மள அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ வர்ற நோய்கள் அது நிரந்தரமா விலக, தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி அவங்க நம்மளை விட்டு விலகி
போக அல்லது நம்மளுக்கு அடிபணிய, உடல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் தீர்ந்து போக நம்ம கிட்டதான் பீடை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுத்தி பீடைகள் இருந்தாலே நீங்க பீடை ஆகிடுவீங்க. சோ அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற பீடைகள்லாம் ஒழிய, நம்ம கிட்ட இருக்கிற பீடை மறைய, பயம் அப்படிங்கிறது போக, பயம் எந்த விதமான பயமா இருக்கலாம், வாகனம் ஓட்டும் போது வர பயமா இருக்கலாம், சாப்பிடும் போது ஒரு பயமா இருக்கலாம், நமக்கு ஏகப்பட்ட பயங்கள் இருக்கு வாழ்க்கையில. சோ பயம் அப்படிங்கிறது இல்லாம போக, சத்ருக்களின் உபாதைகள், அதாவது எதிரிகளோட உபாதைகள், நீங்க பில்லி சூன்யம் யாவல் ஏதை வேணா வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் உடஞ்சி வெளியேற, கெட்ட சம்பவங்கள் எதுவும் நடக்காம இருக்க, கெட்ட கனவுகள் எதுவும் வராமல் இருக்க, தரித்திரம் அப்படின்னு சொல்றது நம்ம இருக்கிற இடத்துலயே இல்லாம போக, தீய சக்திகள் நம்மளை நெருங்காமல் இருக்க, கடும் விஷம் கூட நம்மளை பாதிக்காம இருக்க, எல்லா வகையிலும் லாப நிலை மட்டுமே கிடைக்க, நம்ம சுற்றி நோய்கள் எல்லாத்துக்கும் இருக்கு ஏதோ ஒரு வகையில, அது நம்மளை பாதிக்காம இருக்க, நமக்குள்ள தீய நினைவுகள் தீய எண்ணங்கள் வராமல் இருக்க, சம்பத்துக்கள் மலை போல் வளர, நம்ம நினைச்ச மாதிரி விருப்பங்கள் நிறைவேற, நம்ம வசிக்கும் இடத்துல மங்களங்கள் உண்டாக, இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்துல நம்ம வாழ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்க, என்ன நம்ம மறந்துடுவோம் இல்லையா வேண்டும் போது ஏதோ ஒண்ணு, இந்த உலகத்திற்கு வாழ உரிய நலன்களை கொடுக்க, நமக்குள்ள அபூர்வ சக்திகள் வந்து சேர, நமது வாழ்வுல பேரன் பேத்தி அந்த மாதிரி எடுத்து நல்லபடியா நம்மளோட வாழ்வு அமைய, நம்ம எப்பவுமே சுப நிகழ்ச்சிகளையே பார்க்கிற மாதிரி சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமைய, துக்க நிகழ்ச்சியை பார்க்காம இருக்கிறதுக்காக, கல்வி அறிவு அபரிதமா வளர, எங்கும் எப்போதும் சாந்தி நிகழ, நீங்க இருக்கிற இடத்துல சாந்தி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்ற மந்திரங்கள் சித்தியாக, உங்களோட சொல்லும் வாக்கும் எல்லோருக்கும் பயனாக அருள, நீங்க ஒருத்தன் திட்டினாலும் சரி அது அவனுக்கு வந்து பயன்தான் தரும், நீங்க ஒருத்தரை சாபம் கொடுத்தாலும் அது பயன் தரும். அந்த மாதிரி உங்களோட சொல்லும் வாக்கும் பலருக்கு பயனாக மாற, நீங்கள் செய்யும் எந்திர பூஜை சித்தி அடைஞ்சி பலன் தர, நீங்கள் பயின்ற தந்திர சாஸ்திரங்கள் அத வெற்றி பெற, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட முழுமையான வாழ்நாளை நோய் நொடி இல்லாம, கஷ்டம் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாம முழுசா சந்தோஷமா அனுபவிக்க, உங்க நினைவுகளில் எப்போதும் நல்லதே வந்து உதிக்க, நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சாலும் அதை உபயோகப்படுத்தி வெற்றி பெற, எப்போதும் மனம் நிம்மதியாக இருக்க, உங்களுக்கு எப்பவும் எது வந்து விருப்பம்னு தோணுதோ அதை உடனே கிடைக்க செய்ய, அங்கேயும் திரியிற விலங்குகள் உங்களை பாதிக்காம உங்களுக்கு வசமாக, எல்லாத்துக்கும் சுகாதாரத்தை வளர செய்ய, உங்கள் மனசுல வைராக்கியத்தை வளர செய்ய, இந்த உலகத்தில் உள்ள எல்லா போக பாக்கியங்களும் உங்களுக்கு சேர்ந்திட, உங்களோட ஆத்மா புனித தன்மை அடைய, உங்கள் குருவிடம் நீங்கள் அதிக பக்தி செய்ய, உங்க சுயரூபம் பிரகாசம் அடைய, இந்த கலிகாலத்தின் தோஷம் உங்களை அண்டாமல் இருக்க, தனம் தானியங்கள் வளர்ந்து செழிக்க,
குடும்பத்தில் சூன்யங்கள் யாராவது வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க யாருக்காவது வச்சிருந்தாலும் சரி, அது பாதிக்காமல் இருக்க, மன வருத்தங்கள், கணவன் மனைவிக்கிடையே உள்ள மன வருத்தங்கள், குடும்பத்துக்குள்ள இருக்கிற மன வருத்தங்கள், அல்லது உற்றார் உறவினர்களுக்குள்ள இருக்கிற மன வருத்தங்கள் அது வராமல் இருக்க, வந்திருந்தா விலக. மனக்கிளேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனக்கிளேசம் அப்படின்னா கட்டாயமா ஒருத்தர் கூட இருப்போம், ஒரு வழி இல்லாம. அன்பு செலுத்த மாட்டாங்க, நம்மளும் அன்பு செலுத்த மாட்டோம், ஆனா கூட இருக்கணும் கட்டாயம். அந்த மாதிரி அந்த நிலைமையெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பெருக, வேண்டாத பயம் மனதை விட்டு போக, அனைத்து பூத பிரேத பிசாச உபத்திரவங்களும் விலக, வழக்கு வெற்றி, வழக்குல வெற்றி, சகல காரியங்களில் வெற்றி, அது தொடர. இந்த மாதிரி ஒரு 54 வகையான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் அந்த மந்திரங்களை அமைக்கப்பட்டிருக்கு. சோ அதையே நம்ம கோரிக்கையும் வச்சுக்கலாம். இதுல கடன், உங்களுக்கு தெரிஞ்ச கடன், தெரியாத கடன், வரப்போற கடன், வந்த கடன், அதே மாதிரி வந்த கர்மா, அனுபவிச்சிருக்கிற கர்மா, நீ வரப்போற கர்மா, இந்த மாதிரி முக்காலத்திலையும் எல்லாமே உங்களோட ஆயுள். ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா, உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாளில் நீங்க நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு தான் நம்ம ஸ்ரீவித்யா உபாசனையே பண்றோம். ஸ்ரீவித்யா உபாசனையில ஸ்ரீவித்யாவோட உபாசனை தந்திரத்துல உங்களோட கர்மாவை, ஒரு புண்ணிய கர்மாவை கொடுத்து, அதோட சேர்த்து நல்ல கர்மாவையும் கொடுத்து, ஒரு நடுநிலையில அம்பாள் அந்த கர்மாக்களை அழிச்சு, அதை அழிக்கும் போது அல்லது அனுபவிக்கும் போது அதனால் ஒரு புதிய கர்மா உருவாகாம காப்பாற்றி, நம்ம கர்மா பேலன்ஸ் ஆக்கி மறுபொறுப்பு இல்லாம கொண்டு போறதுதான் ஸ்ரீவித்யா. சோ இதுல அது ஸ்ரீவித்யா அப்படின்றது ஒரு சாந்தமான பாதை. தசமகா வித்யாவில எடுத்துட்டீங்கன்னா காளி, உச்சிஷ்ட சண்டாளி, நிறைய பேர் இருக்காங்க அதுல. சோ சில விஷயங்களுக்கு சில தெய்வங்களை உபயோகப்படுத்துவோம். எல்லாமே அம்பாலோட சக்தி தான், இதுல எதுவுமே வர கிடையாது. இப்ப காளியை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், சின்ன மஸ்தா வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், துமாவதி வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம். காளியிலேயே அஷ்டகாளி இருக்கு, ஒவ்வொரு காளிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, அதை வச்சு பண்ணலாம். ஆனா ஸ்ரீவித்யா அப்படின்றது ஒரு சாந்தமான பாதை, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம, நம்மளையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற கர்மாவை அழிச்சிட்டு மறுபடியும் இல்லாம போறது. ஆனா இப்ப காளி உபாசனை அதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, எதிரி அழிக்கணும்னு ஒரு யாகம் பண்ணீங்கன்னா எதிரி அழிஞ்சிருவார். ஆனா அவன் செத்ததுக்கான பாவம் ஒண்ணு சேரும். அதே மாதிரி நீங்க மற்ற ஏதோ ஒரு தெய்வங்களை வச்சு ஒரு சேவனை பண்றீங்க, பில்டிங்ஸ் பண்றீங்க, சூனியம் வைக்கிறீங்க, அல்லது எவனோ ஒருத்தன் வீணா பொண்ணு கெட்டு போகணும்னு வேண்டுறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ரீவித்யா உபாசகர்களா இருக்கிறதுனால அது கண்டிப்பா நடக்கும், நடக்காமலாம் போகாது. ஆனா அதோட பாவம் யாருக்கு வரும்? திரும்பவும் உங்களுக்கு தான் வரும். அதனால ஸ்ரீவித்யா உபாசனையில இந்த மாதிரி அஷ்டகர்மா சித்தி எல்லாம் நம்ம சொல்லி தர்றது இல்லை, ஊக்குவிக்கிறதும் இல்லை. பட் சம்டைம்ஸ் இந்த நம்ம போற வழியில சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போது நம்மளா போய் இறங்கி அதை பண்ணாம வேற ஒருத்தர் வச்சு நம்ம பண்ண போறோம். அவங்களும் வேற யாரும் கிடையாது. இப்போ பாலாவுக்கு பாவம் தான் முருகர் சாந்தமாட்டாருன்னா பாலா, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அந்த பாலாம்பாவை வச்சு முருகரை வச்சு வர 13ஆம் தேதி ஒரு 6 சிவாச்சாரியர்கள், ஐயர்கள், அவங்களும் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் தான்.
அவங்களோட சேர்ந்து 7 பேர் என்னோட சோ அது பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம். யாகம் பண்றது வந்து நம்ம நார்மலா தான் பண்றது இல்லை. நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுவோம், நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை கற்பூரமாகட்டும், அதுல போடுற யாகுண்டத்துல போடுற பொருட்கள் எல்லாமே முதல் தரமானதா ஒரிஜினலா தான் வாங்கி போடுவோம். ஸோ அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம அஷ்டகந்தம் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நம்ம அஷ்டகந்தம் வந்து ஸ்ரீ சக்கரம் வரையறதுக்கு அஷ்டகந்தம் யூஸ் பண்ணுவோம். இந்த அஷ்டகந்தம் தயாரிக்கிறது ஏகப்பட்ட காசு செலவாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை ஏன் அவ்வளவு காசு வருது அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லை, நீங்க கஸ்தூரி வாங்கி கஸ்தூரி விட்டுருங்க, அது கூட உங்களுக்கு தெரியாது. குங்குமப்பூ எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் தெரியும் குங்குமப்பூ எல்லா கடையிலையும் கிடைக்கும். 4 பீஸ் உள்ள போட்டு 300 ரூபா 400 ரூபாம்பா. ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. ஆக்சுவலா நம்ம சோளக்கருது இருக்கு இல்லையா, அந்த சோளக்கருதுல உள்ள ஒரு இது இருக்கும், அதை எடுத்து அதை வேவிச்சு அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு வந்து சாயம் ஏற்றி கொடுக்குறாங்க. அது அப்படியே குங்குமப்பூ மாதிரி ரியாக்ட் ஆகும். ஒரு வித்தியாசமும் தெரியாது, கலரு அதோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. அதுல வாயில வச்சு சாப்பிட்டீங்கன்னா தெரியும் குங்குமப்பூக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னா, 13ஆம் தேதி சத்ரு சம்பவ யாகம் பண்ண போறோம். நம்ம ஒரு 11 பேர் மட்டும் சேர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். எல்லாரையும் சேர்த்தாம யாருக்காவது சேரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க.